இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய கோபி பெப்பர் ஃப்ரை. அதை நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியான ஒரு மெத்தடில் செய்யலான்றதை இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெல்கம் டு சிபி சமையல். நான் இங்கே காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த சின்ன சின்ன பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் நிறைய டர்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம அகற்றுறதுக்காக இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இங்கே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் பூவை, அதை இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ அதில் இருக்கிற எல்லா டர்ட்டும் நம்மளுக்கு அகட்டி வந்துடும். இதில் புழுக்களும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை நம்ம செஞ்சுட்டு தான் காலிஃப்ளவரை யூஸ் பண்ணணும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இதை நம்ம உடனே ட்ரைன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதில் வச்சிட்ருக்கக்கூடாது. 5 நிமிஷம் போல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா இல்லாட்டி வெந்துடும். இப்போ நம்ம வடிகட்டி இதை நம்ம எடுத்துடலாம். இதில் உடனே நம்ம பச்சை தண்ணியை சேர்த்துடணும். நம்ம வடித்த உடனே பச்சை தண்ணி சேர்த்துடணும், இல்லாட்டி நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர் வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் உடனே நம்ம சேர்த்துட்டு இப்போ இந்த காலிஃப்ளவரை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். எதுவும் கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவரை, அதை நம்ம சேர்த்துடலாம். இதை இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் நல்லா போய் கோட்டாயிடும் மாவு. அதனால தான் கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் போய் ஒட்டாது. பாருங்கள் காலிஃப்ளவர் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பூசின மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் எண்ணெய் காய வச்சிடலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும், இல்லாட்டி சவுக்குன்னு ஆகிடும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டோன்னே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஃபுல் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டியும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நான் போடும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்மளுக்கு சவுண்டு வருதுன்ட்டு. அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இதை இப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இங்கே நான் சின்ன வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக 1 எடுத்திருக்கேன். அது நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். இதை கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 1/2 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கணும் அப்படின்னாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அந்த க்ரன்ச்சினஸ் இல்லைன்னா அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கோபுரமாக சேர்த்துக்கலாம். பெப்பர் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறோம். இந்த டொமேட்டோ கெச்சப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்க்குறதுனால. இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம கலக்கவும் கூடாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இதில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலை. இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால பெப்பரோட காரம் தான் கூடுதலாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கலந்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா போதும். இப்போ அலங்கரிக்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம தூவிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.